ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 30/3/2025 பங்குனி மாதம் 16ஆம் நாள் குரோதி வருடம் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை சூரிய பகவானை வணங்க வேண்டும். மேலும் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி திருநாள். இந்த நல்ல நாளிலே தெலுங்கு பேசும் மக்களுக்கெல்லாம் அன்பான தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நல்நாளிலே பெருமாளை வழிபட வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர வழிபட பிறந்திருக்கின்ற இந்த புதிய யுகாதி வருடமானது உங்கள் எல்லோருக்கும் செல்வ செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் அற்புதமான நாள், பண்டிகை நாள், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். இந்த சந்தோஷம் என்றென்றும் எல்லோருக்கும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:50 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்கள் கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கைப்பொருளை கையாளும் போது கவனமாக கையாளுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நல்ல நாள் இன்றைய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். அதே நீங்கள் பணிபுரிபவராக இருந்தால் பணிபுரிகின்ற இடத்திலே நல்ல ஒரு வேலை மாற்றமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற விஷயங்களிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப அவரவருடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆகச்சிறந்த அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சூரிய பகவானை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. அது விஷயமாக ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது வெற்றியை நோக்கி திரும்பும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கடகராசியினருக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள், சூரிய பகவானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான இன்றைய நாளிலே எதுவும் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். அதே போல் கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். இறையருளால் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து செல்ல வேண்டிய நாள். பெருமாளை வழிபடுங்கள், சூரிய பகவானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். ஆக இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள், சூரிய பகவானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த காரியம் ஒன்று சுபமாக முடியும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும்.
வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆக இன்றைய நாள் 50க்கு 50 இருக்கின்றது. 50% நல்ல பலன்கள், 50% சற்று நாள் சரியில்லாமல் இருக்கின்றது. என்றாலும் நீங்கள் வருந்த வேண்டாம். இன்றைய நாள் அற்புதமான தெலுங்கு வருட பிறப்பு நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். ஆக இந்த முப்பெரும் தெய்வங்களுடைய அனுகிரகத்தோடு இன்றைய நாள் சிறப்பானதாகவே அமையும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பணவரவு அதிகரிக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் உறவினர்களோடு. அதேபோல் வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரவேண்டிய வேலை வந்துவிட்டது. அது விஷயமாக ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அவை சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும். அல்லது வழக்கு மன்றத்துக்கே செல்லாமல் உங்களுக்கான பங்கை உங்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள். இப்படி எல்லா வகையிலும் நல்லவை நடக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. நாளும் கோளும் நமக்கு துணை இருக்கும் போது நிறைய உழைக்க வேண்டும். இன்றைய நாளிலே அதிகாலையில் இருந்து உழையுங்கள். நல்ல உழைப்பை கொடுங்கள். இன்றைய நாளிலே நல்ல ஒரு உழைப்பை கொடுத்தால் அது உங்களுக்கு இரட்டிப்பான பலன்களை இன்றைய நாளிலே வழங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளும் கோளும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் விஷயமாகவும் சொத்துக்கள் விஷயமாகவும் இன்றைய நாளிலே நீங்கள் எல்லா விதமான நல்ல முயற்சிகளையும் எடுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நல்ல முயற்சிகளை தொடருங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும், மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். இந்த 3 தெய்வங்களையும் வணங்கி இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். மாபெரும் வெற்றி உங்களை தேடி வருகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும், நீங்கள் முயற்சிப்பது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களினால் நல்ல லாபம் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் மகர ராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால்,
திடீர் பணவரவுகள் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் கும்பராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே பெருமாளை வணங்க வேண்டும். சூரிய பகவானை வணங்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். ராம நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு, அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே ராம நாமம் சொல்லுங்கள், ராம நாமம் எழுதுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:37 வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் தென்படும். புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலைக்கு உயர்கின்ற விதமான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும், மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். இன்றைய நாள் அற்புதமான நாள். 12 ராசியில் இருக்கும் இன்றைய நாளிலே எல்லா நலங்களும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். வளமோடு வாழ்க, வளமோடு வாழ்க. நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே சித்தர்கள், சித்த புருஷர்களுடைய அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்து இருந்தது. இன்றைக்கு கூட அமாவாசையையும் பௌர்ணமியையும் மிக சரியாக கணித்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் அவர்களுக்கு புவியியலிலே ஆழ்ந்த அறிவு இருந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது. இறைவனுடைய அனுகிரகம் அதிகமாக பெற்ற, அதன் மூலம் நல்ல ஆற்றல்களை தனக்குள் கொண்டு வந்த சித்த புருஷர்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை தந்திருக்கின்றார்கள். சித்த புருஷர்கள் தங்களுடைய சுவாசத்தின் மூலமாகவே யுகங்களை எல்லாம் கணித்தவர்கள் என்றால் அது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. தன்னுடைய சுவாசத்தின் மூலமாகவே உலகத்திலே பல விஷயங்களை கணித்தவர்கள், நமக்கு அவற்றை கொடுத்தவர்கள் சித்தர்கள். அந்த வகையில் இன்றைக்கு சித்தர்களுடைய பெருமையை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சித்தர் பெருமக்களுக்கும் இந்த சித்திரை மாதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சித்திரை மாதத்துக்கும் சித்தர் பெருமக்களுக்கும். அது என்ன தொடர்பு? அதன் மூலம் நமக்கெல்லாம் என்ன நன்மை நடக்கின்றது? அவற்றையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பூமியினுடைய சுழற்சியை கணக்கிட்டு காலங்களையும் யுகங்களையும் கணித்திருந்தாலும் வாசி எனப்படுகின்ற சுவாசம் மூலமாக காலம் கணிக்கப்பட்டிருப்பதையும் சித்தர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். வாசி யோகம் என்று சொல்வார்கள் அதனை. முக்காலமும் அறிந்த சித்தர் பெருமக்கள் நாளொன்றுக்கு நாம் சுவாசிக்கும் எண்ணிக்கையை வைத்தே காலத்தை கணித்திருக்கின்றார்கள். இதயம் என்ற தாமரை வழியாக சுவாசம் போகும்போது 4 அங்குலம் போக மீதி சரியாக திரும்பி வரும்போதும் சுவாசத்தை கணித்திருக்கின்றார்கள். அது 21,600 முறை நடக்கின்றது. அதுவே 60 நாழிகை கொண்ட ஒரு நாளாக கணக்கிடப்படுகின்றது. நாழிகை ஒன்றுக்கு நம்முடைய சுவாசம்
360 முறை. அதேபோல் 60 நாழிகைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு நம்முடைய சுவாசம் 21,600 முறை சுவாசிக்கின்றோம். இதன்படி கணக்கிட்டு பார்த்தபோது 360 நாள் 21,600 நாழிகை கொண்டது என்றும் அதுவே ஒரு வருடம் என்றும் சித்திர பெருமக்கள் கூறியிருக்கின்றார்கள். இதேபோல் யுகங்களுடைய கணக்கும் இப்படியே கூறப்படுகின்றது. 21,600 80ஆல் பெருக்கினால் கிருதாயுகம், 60ஆல் பெருக்கினால் திரேதாயுகம், 40ஆல் பெருக்க துவாபர யுகம், 20ஆல் பெருக்க கலியுக மொத்த ஆண்டாகும் என கணக்கிடப்படுகின்றது. நாள் ஒன்றுக்கு நம்முடைய சுவாசமானது 21,600 முறை சுவாசிக்கின்றோம் என்று சொன்னேன் அல்லவா. ஒரு வருடத்தில் நாழிகை 21,600 முறை. ஆக 21,000. ஆக இதை வைத்து நம்முடைய சித்த புருஷர்கள் கிருதாயுகத்திலே 17,28,000 ஆண்டு என்றும், திரேதாயுகத்திலே 12,96,000 ஆண்டுகள் என்றும், துவாபர யுகத்திலே 8,64,000 வருடங்கள் என்றும், கலியுகத்திலே 4,32,000 வருடங்கள் என்றும் கணித்திருக்கின்றார்கள். பஞ்சாங்கத்தின் படி பார்த்தால் மேற்படி யுகங்களுக்குரிய வருடங்கள் எல்லாம் மிக மிக சரியாக இருப்பதை நாம் காணலாம். அதேபோல் நம்மால் சித்தர்களுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட முடியாது. அவர்களாக ஜீவசமாதி அடைந்திருப்பதாக வரலாறு கூறுகின்றது. இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்று நினைவூட்டவே உலக சித்தர்கள் தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது. ஆனால் தற்கால நவீன விஞ்ஞான வளர்ச்சியாலும் ரசாயன கலவையாலும் நச்சு புகையாலும் இயற்கையான நிலை மாறி வருகின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. வளரும் விஞ்ஞானத்தால் ஆதாயங்கள் பல பெற்றாலும் பாதகங்களும் பல இருக்கின்றன. ஆகவே கூடிய வரையில் இயற்கையோடு சார்ந்து நாம் வாழ வேண்டும். உடல்நல பாதிப்புகள் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் இயற்கை சார்ந்து நாம் வாழ்ந்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும். இதைத்தான் சித்தர்கள் ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சித்த மருத்துவம், தவ வலிமை, யோகா போன்றவை ஒழுக்கம் நிறைந்த கலைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் சித்தர்கள். பிற உயிரினங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்ட போது அதற்குரிய மூலிகைகளை தங்களுடைய ஞான சக்தியால் கண்டு அந்த நோய்களுக்கு மருந்தாக அளித்திருக்கின்றார்கள். ஓலைச்சுவடிகளிலே பதிந்திருக்கின்றார்கள். இன்றும் மூலிகைகளை கொண்ட மருத்துவத்திற்கு தனி மதிப்பு உண்டு. பக்க விளைவுகளின்றி மூலிகைகளை கையாண்டு பல நோய்களுக்கு சித்தர்கள் நிவாரணம் கண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகம் என்பது சித்த புருஷர்கள் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி. கூடு விட்டு கூடு பாய்வது, ஆகாயத்திலே பறப்பது, மருத்துவம், ஜால வித்தைகள், பூஜா விதிகள், ஜோதிடம், சிமிழ் வித்தை, சூத்திரம், சிற்பநூல், மாந்திரீகம், சூக்ஷ்ம ஞானம், தீக்ஷா விதி, யோக ஞானம், திருமந்திரம், ரசவாத கலை போன்றவற்றையெல்லாம் சித்தர்களுக்கு கைவந்த கலையாகும். ஒரே சமயத்திலே 4 இடங்களிலே காட்சி தந்த சித்தர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதேபோல் 2-3 இடங்களிலே சமாதியான சித்தர் பெருமக்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை பற்றி கொள்வதோடு சித்தர்களை பற்றி கொள்ள வேண்டும். சித்தர்களை பற்றி கொண்டு சித்தர்களுடைய வழியிலே நாம் அவர்களை பூஜை செய்து அவர்களை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்திலே பெரும்பாலும் கோவில்கள் அமைந்திருக்கின்றது. அவை இன்றளவும் புகழ்பெற்று திகழ்கின்றன. மேலும் சித்தர்கள் ஜீவசமாதியான இடத்திற்கு சென்று வழிபட்டால் நமது துன்பங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். கோவில்கள் மட்டுமல்ல, சித்தர்கள் அருளுகின்ற சமாதிகளும் தோஷங்கள் நிவர்த்திகள் செய்கின்ற தலங்களாக கருதப்படுகின்றது. எனவே ஜாதகத்திலே ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் உடனடியாக அருகிலே இருக்கின்ற சித்தர் கோவிலுக்கு செல்லுங்கள். சித்தர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை அவர்களுடைய பாதங்களிலே வைத்து வழிபாடு செய்யுங்கள். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். நவகிரகங்களிலே ராகு பகவானை பிரதிபலிப்பவர் அழுகுனி சித்தர் என்பவர். இவரை வழிபட்டால் நாகதோஷம் அகலும். இவர் சித்தி அடைந்த இடம் நாகப்பட்டினம். இவரை போலவே குதம்பை சித்தர் கேது தோஷம் நீக்கும் சக்தி பெற்றவர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் டென்ஷன் பேர்வழிகளுக்கும் இவரை வழிபட்டால் நலம் பெறுவார்கள். இவர் சித்தியடைந்த இடம் மயிலாடுதுறை. ராகு பகவானை பிரதிபலிக்கும் பாம்பாட்டி சித்தர் விருதாச்சலத்திலே சித்தியடைந்தார். திருச்சி, சென்னை நெடுஞ்சாலையிலே
சமயபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிறுகனூர் என்ற திருப்பட்டூர் தலம். இங்குள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலே பிரம்மன் சன்னதிக்கு வலப்புறம் ஆதிசேஷனுடைய அவதாரமான பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அங்கு சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் கேதுவினால் ஏற்பட்ட தோஷம் மட்டுமல்ல, அனைத்து நாகதோஷங்களும் நீங்கும் என்பர். ஆகவே இந்த கோவிலுக்கு வடபுறத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்திலே கைலாசநாதர் கோவில் உள்ளது. அதன் புறவாசலிலே முன்பகுதியிலே புலிக்கால் முனிவர் என்னும் வியாக்கிரவாத முனிவருடைய பிருந்தாவனம் அமைய பெற்றுள்ளது. இவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கும். சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கும் குருமுனி என்று போற்றப்படுகின்ற அகத்தியர் கைலை மலையிலே நடந்த சிவபார்வதி திருமண கண்காட்சியை பொதிகை மலையில் இருந்தவாறு தரிசித்தவர். இவர் ஒரு சமயம் குற்றாலத்திற்கு சென்றபோது அங்கு அமைந்துள்ள வைணவ திருக்கோவிலுக்கு சென்றார். அப்போது அவ்வாலயத்திலே இருந்தவர்கள் சிவச்சின்னங்களுடன் வந்த அகத்தியரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. திரும்பி சென்ற அகத்தியர் வைணவ சின்னங்களை தரித்து கொண்டு சில மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் பெருமாள் ஆலயம் வந்தார். வைணவர் என்றெண்ணி அவரை அனுமதித்தனர். உள்ளே சென்ற அகத்தியர் மூலிகை சாற்றை பெருமாள் தலையிலே பிழிந்து கை வைத்து அழுத்தி குறுகுக குறுகுக என்றார். அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு பெருமாள் குறுகி சிவலிங்கமாக மாறிவிட்டாராம். அவரே குற்றாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். குற்றால சாரலிலே இந்த குற்றாலீஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. அகத்திய பெருமான் தலையிலே கை வைத்து அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்புகளை இன்றளவும் நாம் குற்றாலநாதர் சிவலிங்கத்திலே தரிசிக்கலாம். அது மட்டுமல்ல, அகத்தியர் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அழுத்தியதால் குற்றாலநாதருக்கு தலைவலி ஏற்பட்டதாம். அதனை நீக்குவதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலத்தை இன்றும் அபிஷேகம் செய்கின்றார்கள். அகத்தியர் குற்றாலத்திற்கு வந்ததன் அடையாளமாக அவருக்கு ஒரு சன்னதி குற்றாலநாதர் கோவிலிலே உள்ளது. அவரை வழிபட நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. ஆகவே சித்தர் புருஷர்களை வணங்கி நம்முடைய ஜாதக தோஷங்கள் எல்லாம் விலகி வாழ்விலே நல்வாழ்வு பெறுவோம். ஓம் சித்த புருஷாய நமக. நன்றி, வணக்கம்.